ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்டார்டர் சிக்கனில் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் மோனிகா. வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்தலாம். பாருங்கள், சில்லி சிக்கன் பேஸ் மாதிரி தான் வரும். கொஞ்சம் ஸ்பைசஸ் வந்து வேறு ஆட் பண்ணுவோம். சால்ட்டு போட்டுடலாம் கொஞ்சம். அப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர், பெப்பர் பவுடர், டர்மரிக் பவுடர், கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர், சில்லி பவுடர், நெக்ஸ்ட்டு ஒரு எக்கு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 hour வச்சிங்கன்னா கூட போதும். இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். பாருங்கள், நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நல்லா கையிலேயே அழகாக சூப்பராக மிக்ஸ் பண்ணி வச்சு இது ஒரு 1/2 hour to மேக்ஸிமம் 1 hour நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, ரூம் டெம்பரேச்சரில் வச்சாலும் சரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 hour ஆச்சு. நல்லா சூப்பராக நல்லா சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஆயில் ஊற்றி சட்டியில் வச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அழகாக கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி நல்லா அழகாக எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதவே தனியாகவே சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம செஞ்சிடலாம். அடுத்த ப்ரொசீஜர், பட்டர் போட்டுடலாம் கொஞ்சோண்டு. பாருங்கள், ஜிஞ்சர் எப்படி கட் பண்ணியிருக்கேன். இந்த கட்டிங் பேர் தான் ஜிஞ்சர் ஜூலியட். இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டு அப்புறம் க்ரீன் சில்லி இருக்கியா, அது 2 வந்து கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். நல்லா பெருசாக ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் கறி லீஃப் போட்டுடலாம். அடுத்தது ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி வச்சுருக்கேன், அது போட்டுடலாம். கேர்டு இருக்கு இல்லையா, புளிக்காத கேர்டு வேணும், அதையும் ஊற்றியாச்சு. சால்ட்டு நம்ம சிக்கன்லேயும் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு லைட்டாக போட்டுக்கலாம். போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம அப்படியே சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் போட்டுடலாம். சும்மா ஃப்ரை பண்ணதே செம்ம டேஸ்ட்டுங்க. இப்போ லைட்டாக மறுபடியும் கொஞ்சம் கறி லீஃப் போட்டுடலாம். போட்டுட்டு ஒயிட் எக் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், அதை அப்படியே இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபைனலாக வெள்ளையில் இருக்கு இல்லையா, அதை நம்ம அப்படியே போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் மோனிகா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்திருக்கு. கடையில் தான் சாப்பிட்டேன் நான், அதே டேஸ்ட் வர மாதிரி அதையோட சூப்பராகவே டேஸ்ட்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சிம்பிள் ரெசிபி தான். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உன்னை டேஸ்ட் பண்ணிடலாமா? செம்ம சாஃப்டாக குழந்தைங்க கூட கொடுக்கலாங்க. அவ்வளோ மாதிரி சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.